Hi hello friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா YouTube வீடியோஸ்க்கு thumbnail எப்படி சூப்பரான டெம்ப்ளேட்ஸ்ல ஃப்ரீயா கிரியேட் பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். இந்த ஆப் Play Storeல அவேலபிளா இருக்கு. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் தி யூடியூபர்ஸ் பாத்தீங்கன்னா Photoshop, PixArt, Pixellab இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ப்ரொபஷனலா thumbnail கிரியேட் பண்ணுவாங்க. PixArt, Pixellabலயே உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியும் அப்படினா நீங்க அதிலே thumbnail கிரியேட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு அதெல்லாம் சரியா வராது. ஈஸியா குயிக்கா thumbnail கிரியேட் பண்ணனும் அப்படினா இன்னைக்கு நான் சொல்ல போற ஆப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So இந்த ஆப் தான் அது thumbnail maker. இது Play Storeல அவேலபிளா இருக்கு. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். வேணும்ங்கறவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆப்பை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணதும் அதோட இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதுல thumbnail templates, cover maker, my thumbnails, custom thumbnail இப்படி நாலு ஆப்ஷன் இருக்கும். இதுல இந்த cover maker-ஐ கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களோட YouTube சேனலுக்கு நீங்க cover photo வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் இதுலயே. அண்ட் கீழ இருக்கிற custom thumbnail-ஐ கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களோட thumbnail-ஐ நீங்க கஸ்டமா ஓனா கிரியேட் பண்ணிக்கலாம். இல்ல ஆல்ரெடி இதுல இருக்க templates-ல நீங்க thumbnail கிரியேட் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா மேல இருக்கிற thumbnail templates-ஐ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. custom thumbnail ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படினா இதுல உங்களுக்கு ஏகப்பட்ட சைஸ் இருக்கும். YouTube, Facebook, Twitter, Instagram இப்படி நிறைய சைஸ் இருக்கும். சோ நீங்க உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். thumbnail templates-ஐ கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு ஏகப்பட்ட ஃப்ரீயான சூப்பரான டெம்ப்ளேட்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. இத கேட்டகரி வைஸா உங்களுக்கு பிரிச்சு கொடுத்திருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு கேம்ஸ், ஈவென்ட்ஸ், vlog, எஜுகேஷன் இப்படி நிறைய கேட்டகரிஸ் வந்து கொடுத்திருக்காங்க டெம்ப்ளேட்ஸ்க்கு. நீங்க இதுல எந்த கேட்டகரி சேனல் வச்சிருக்கீங்களோ அந்த கேட்டகரியை கிளிக் பண்ணி அதுல உள்ள டெம்ப்ளேட்ஸை நீங்க thumbnail கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா உங்களுக்கு வேற எந்த கேட்டகரியில thumbnail பிடிச்சிருந்தாலும் நீங்க அதையும் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இதுல உள்ள எல்லா டெம்ப்ளேட்ஸுமே உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். ஆனா என்ன ஒரு கடுப்பு அப்படினா அடிக்கடி ஆட்ஸ் வந்து உயிரெடுக்கும். கீழேயும் மேலேயும் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்க டெம்ப்ளேட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பாருங்க. உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் வந்து பிடிச்சிருக்கோ அதில் உங்களோட thumbnail வந்து ஈஸியாக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னோட செகண்ட் சேனல் மினிட் ஃபேக்ட்ஸ் தமிழ்ல ஒரு வீடியோக்கு thumbnail வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு நான் இந்த டெம்ப்ளேட்டை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதும் ஒரு ஆட் வந்து ஷோ ஆகுது. இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த thumbnail டெம்ப்ளேட்டை நம்ம விருப்பத்துக்கு எடிட் பண்ணிக்கலாம். கீழே உங்களுக்கு ஃபாண்ட், டெக்ஸ்ட், பேக்ரவுண்ட், ஸ்டிக்கர், எமோஜி அப்படி நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல உள்ள பேக்ரவுண்ட் இமேஜை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு தேவையான இமேஜை எப்படி நம்ம செட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கீழே இருக்கிற பேக்ரவுண்டுங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல நிறைய ஓவர்லே ஃபில்டர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நீங்க கிளிக் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இல்ல பேக்ரவுண்ட் இமேஜை சேஞ்ச் பண்ணா மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட இம்போர்ட் பேக்ரவுண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல மேல கேமரா அண்ட் கேலரி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு கேலரியில் இருக்க இமேஜ் சூஸ் பண்ணணும் அப்படின்னா கேலரி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான பேக்ரவுண்ட் இமேஜஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து கேம்ஸ் அண்ட் நேச்சர், பார்ட்டி இப்படி எக்கச்சக்க கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணி ஃப்ரீயான பேக்ரவுண்ட் இமேஜை வந்து நீங்க எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் கேலரியில் இருக்க ஒரு இமேஜை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் தான் அது. ஸோ இந்த இமேஜ் வந்து இப்போ நம்ம கிராப் பண்ணிக்கணும். ஸோ அந்த சைஸ்க்கு உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நீங்கள் கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிட்டு மேலே இருக்கிற கிராப்ங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பேக்ரவுண்ட் இமேஜை சேஞ்ச் பண்ணிச்சு. அடுத்து இதில் உள்ள டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு நம்மளோட டெக்ஸ்ட்டை வந்து என்டர் பண்ணலாம். அதுக்கு அதில் இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது உங்களுக்கு எடிட், சேஞ்ச் டெக்ஸ்ட், டெலிட் 3 ஆப்ஷன் காமிக்கும். அந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெலிட் கொடுத்துக்கலாம். இல்லைனா சேஞ்ச் டெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. சேஞ்ச் டெக்ஸ்ட் கொடுத்ததும் இப்போ அதில் உள்ள டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து தமிழில் வந்து டைப் பண்ணிக்கிறேன். இப்போ டெக்ஸ்ட் என்டர் பண்ணியாச்சு. இப்போ அந்த டெக்ஸ்ட்டை நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எடிட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் காமிக்கும். ஃபாண்ட், டெக்ஸ்ட் சைஸ், கலர், ஷேடோ, டெக்ஸ்ட் ஸ்டைல், ரொட்டேஷன் இப்படி நிறைய ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதில் நீங்கள் உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஸ்டைலில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன் இப்படி நிறைய ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இப்போ வந்து போல்டு வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து சைஸை கிளிக் பண்ணி நான் சைஸ் நமக்கு தேவையான அப்படி நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் ஸ்ட்ரோக்கு, ஷேடோ இதெல்லாம் கூட வந்து கொடுத்துக்கலாம். அது இந்த டெக்ஸ்ட்டை பார்க்கறதுக்கு இன்னுமே உங்களுக்கு அழகாக எடுத்து கொடுக்கும். அடுத்து ஸ்பேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு எழுத்துக்கும் இடையில உள்ள ஸ்பேஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம். டெக்ஸ்ட் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து நம்ம இதில் சில ஸ்டிக்கர்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். அதுக்கு ஸ்டிக்கர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு எக்கச்சக்க ஸ்டிக்கர்ஸ் வந்து இருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி வைஸ் கொடுத்துருப்பாங்க. சப்ஸ்கிரைப், அனைம், பெல், ஃபாலோவர்ஸ், ஃபுட்பால் இப்படி எக்கச்சக்க வந்து கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இந்த OMG ஸ்டிக்கரை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் நல்லா பார்க்க எடுத்து கொடுக்கும் thumbnail. அடுத்து 2 ஏரோ சிம்பிளை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவுமே thumbnail பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ ஸ்டிக்கர்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதான், thumbnail இப்போ வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். அடுத்து இதை நம்ம சேவ் பண்ண வேண்டியதான்.
இந்த தம்ப்நெயிலோட வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அது நம்மளோட செகண்ட் சேனல் மினிட் ஃபேக்ட்ஸ் தமிழில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதை சேவ் பண்ண மேலே இருக்கிற ஆரோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஆட் ஷோ ஆகும். ஆடை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தம்ப்நெயில் மேலே உங்களுக்கு வாட்டர் மார்க் வரும், தம்ப்நெயில் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தம்ப்நெயில் மேக்கர் வாட்டர் மார்க் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது உங்களுக்கு ப்ரீமியம் பை பண்ண சொல்லும். அப்படின்னு நீங்கள் பை பண்ண வேணாம், வாட்ச் ஆட் காமிக்கும். ஸோ அந்த வாட்ச் ஆட் ஒரு ஆடை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக அந்த வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் ஆகிடும். ஆட் பார்த்ததும் வாட்டர் மார்க் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சேவ் பண்ண கீழே இருக்க சேவ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ திரும்பி ஒரு ஆட் ஷோ ஆகும். அந்த ஆடையும் பார்த்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னா உங்களோட கேலரியில் சேவ் ஆகிடும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளோட infotechraj சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக நம்மளோட செகண்ட் சேனல் மினிட் ஃபேக்ட்ஸ் தமிழ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.